ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சங்கீதா பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து நல்லா போயிட்டுருக்குங்க. வியூவர்ஸ் நிறையா இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்காங்க. இதே மாதிரி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான், வியூவர்ஸ்னால தான். தேங்க்யூங்க. நம்ம வந்து இன்றைக்கி சளிக்கான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்குங்க. இந்த குழம்பு வந்து ரேர் தான், எல்லாருக்கும் தெரியாது. பாட்டிங்களை கேட்டிங்கன்னா தெரியும். எங்கள் அத்தை வந்திருந்தாங்க. அதனால் அத்தை இந்த வெள்ளவங்க குழம்பு வைக்கலாங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்தாங்க அத்தை. எனக்கும் தெரியாதுங்க இந்த ரெசிபி. ஆனால் எங்கள் கோயிலில் வந்து மஞ்சள் நீருன்னு சொல்லி விளையாடுவோம். அந்த கோயிலில் வந்து சாப்பாடு இதுதான் கொடுப்பாங்க. நைட்டெல்லாம் விளையாண்டுட்டு வருவாங்களாம். அப்போ கூலிங் பாடி வந்து கூலிங் ஆயிரும், சளி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் இந்த சாப்பாடு தான் கொடுப்பாங்க, வெள்ளவங்க சாப்பாடு. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி ஒரு ரவுண்ட் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ செம்மையாக இருக்கும். சளி பிடிக்காது மெயினாக. அதனால் நான் வீட்டில் தம்பி பாப்பாவுக்கு சளி பிடிச்சாப்பிட்டு இருந்தாங்காட்டிக்கு இந்த சரி அத்தை வந்தாங்கன்னு சொல்லி இந்த குழம்பு வைக்க சொன்னேங்க. இந்த ட்ரை ஐட்டமெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிடுங்க. பவுட்ரு ஆனதுக்கப்புறம் தான் வந்து கருவேப்பிலை பூண்டு போட்டு அரைக்கணும். அரைச்சி புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு நீங்கள் மஞ்சத்தூள் மட்டும் தாளித்து விட்டுட்டு குக்கரில் தாளித்து விட்டிங்கன்னா அடி பத்தாமல் இருக்குங்க. குழம்பு தாளித்து விட்டோன்னே எங்கள் பாப்பா வந்து வந்துட்டாங்க. ரூமில் இருந்தா வந்துட்டு, என்னங்கம்மா இப்படி வாசம் அடிக்குது வீடே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, அவ்வளோ மணமாக இருக்கும். சளிக்கு அவ்வளோ நல்ல ரெசிபிங்க இந்த குழம்பு. ஒரு டைம் வச்சு பாருங்கள். நாங்கள் வந்து தம்பி பாப்பாவுக்கு பாக்ஸுக்கு வேண்டி அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸுக்கு வேண்டி பண்ணிகிட்ருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க. எண்ணெய் சுண்டி எண்ணெய் மிதங்கி அப்படியே வரணும். குக்கர் மூடி வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லாட்டி கையிலலாம் தெரிச்சிடும். நாங்கள் சாப்பாடு ஆக்கிட்டோம். சாப்பாடு ஆக்கி இப்போ வந்து குழம்பு வெந்துருச்சு, நல்லா பர்ஃபெக்டாக வெந்துச்சு. நல்லா சுண்ட சுண்ட சாப்பாடாக்கி பெதறி பாக்ஸுக்கு போட்டுருந்தாங்க. இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை இருந்தால் செம்மையாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.